3 books of prime entry. அதில் sum number 5. Create the accounting equation on the basis of the following transaction. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக ரீட் பண்ணி எப்படி ஈக்குவேஷன் போடுறதுன்னு பார்ப்போம். டிரான்சாக்ஷனை ராகேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ரூபீஸ் கேபிட்டல் ஆஃப் 1,50,000 ஒர்த் ஆஃப் ரூபீஸ் வந்து 1,50,000. இதோட டிரான்சாக்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கணும். அதுக்கடுத்து சம் நம்பர் 5 டிரான்சாக்ஷனு அசோசன் போட்டு கேஷு பேங்க்கு ஸ்டாக்கு டெட்டாப்ஸ் இதெல்லாம் ஹெட்டிங் அதில் வர ஐட்டம்ஸு. லைபிலிட்டிஸில் கேபிட்டல் மட்டும் இருக்கும், அதனால கேபிட்டல் போட்டிருக்கோம். The first transaction started business with capital. Cash entering the business. அதனால plus 1,50,000. அதுவே கேபிட்டலில் plus 1,50,000. அதனால ரெண்டுமே ஈக்குவேஷன் 1 lakh plus 1,50,000 ஈக்குவல் டு லைபிலிட்டி கேபிட்டல்னும் plus 1,50,000. செகண்ட் வந்து டெபாசிட்டட் மணி வித் த பேங்க். டெபாசிட்டட் பண்ணும்போது பேங்க்கில் 80,000 ப்ளஸ் ஆகும், கேஷ் வந்து மைனஸ் பண்ண வேண்டும். த மைனஸ் 80,000 பேங்க்கில் ப்ளஸ் 80,000. 1,50,000ல் 80,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ப்ளஸ் 70,000, பேங்க்கில் ப்ளஸ் 80,000 ஈக்குவல் டு கேபிட்டல் 1,50,000. அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ தேர்ட் ஒன் பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் டெபிட் கார்டு. பர்ச்சேசஸ் ஃப்ரம் டெபிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பேங்க்கில் 25,000 லெஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் 25,000 ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஆடிங். ஸோ ஈக்குவேஷன் ப்ளஸ் கேஷ் 70,000 ப்ளஸ் 80,000ல் 25,000 போயிடுச்சுன்னா 55,000, ஸ்டாக்கில் ப்ளஸ் 25,000, கேபிட்டல் அப்படியே வரும் 1,50,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் fourth one sold goods and received money through debit card. So sold goods money and debit card. அப்போ பேங்க்ல வந்து plus 14,000. அதுக்கடுத்தது ஸ்டாக்ல 10,000. ஸ்டாக்ல 10,000 வந்து ஏன்னா அது காஸ்டிங் ஒன்லி 10,000 குட்ஸோட காஸ்டிங் த மைனஸ் 10,000. ஸோ பேலன்ஸ் 4,000 கேபிட்டலில் வரும் ப்ளஸ் 4,000. இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா கேஷ் அப்படியே ப்ளஸ் 70,000, 55,000ல் 14,000 ஆட் பண்ணால் 69,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கில் மைனஸ் 25,000ல் மைனஸ் 10,000 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 15,000. ஸோ கேபிட்டலில் வந்து 15,000 ப்ளஸ் 4,000. ஸோ 1,54,000 ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 51 கமிஷன் ரிசீவ்டு பை செக். கமிஷன் எதில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க செக்கில். அப்போ செக்னா பேங்க்கு வரும், பேங்க்கில் ப்ளஸ் 2,000, கேபிட்டலில் ப்ளஸ் 2,000 வரும் உங்களுக்கு. இப்போ இது ஈக்குவேஷன் பண்ணும்போது கேஷ் ப்ளஸ் 70,000, பேங்க்கு 69,000 ப்ளஸ் 2,000 71,000. ஸோ ஸ்டாக் வந்து ப்ளஸ் 15,000. இந்த லைபிலிட்டி சைடில் 1,54,000 ப்ளஸ் 2,000 1,56,000 ப்ளஸில் வரும், ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வரணும் ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பெய்டு ரெண்ட் பை இசிஎஸ். இப்போ பெய்ட் பண்ணும்போது பேங்க்லேருந்து போகுது மைனஸ் 6,000, பேங்க்கில் 6,000 லெஸ் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கில் கேபிட்டலையும் 6,000 லெஸ் பண்ணிடணும். இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது கேஷ் ப்ளஸ் 70,000, பேங்க்கு 71,000ல் 6,000 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 65,000, ஸ்டாக்கு ப்ளஸ் 15,000, கேபிட்டலில் வந்து 1,56,000ல் மைனஸ் 6,000 1,50,000 ப்ளஸ் 1,50,000 இஸ் லைபிலிட்டிஸில். ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸ் டு ராமன். So for sold goods is 15,000. அப்போ sold stockல minus 15,000, which is the 5,000 rupees was recorded advance. So received வந்து 5,000. It's a plus cashல வந்து 5,000, stockல minus 15,000, பேலன்ஸ் இருக்க 10,000ல டெப்டாஸ்ன்னு போட்டு டெப்டாஸ்ல 10,000 போடணும். இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது 70,000 ப்ளஸ் 5,000 75,000 இஸ் கேஷ்லேயும், இந்த பேங்க்கில் அது ப்ளஸ் 65,000 அப்படியே கீழே இறக்கணும். இந்த 15,000 ப்ளஸ் 50,000ல் மைனஸ் 15,000 போயிடுச்சுன்னா ஜீரோ, இது ஸ்டாக்குக்கு.
ஸோ டெப்டாஸில் ப்ளஸ் 10,000, இங்கே கீழேயும் ப்ளஸ் 10,000. இங்கே லைபிலிட்டிஸில் அப்படியே 1,50,000 ப்ளஸ் 1,50,000. இது அப்படியே கீழே வரணும். 1,50,000 இஸ் ப்ளஸ் வேல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் 75,000 ப்ளஸ் 65,000 ப்ளஸ் 10,000 ஆட் பண்ணால் 1,50,000 இஸ் அசஸ்லேயும், லைபிலிட்டிஸில் 1,50,000 லைபிலிட்டிஸ் ரெண்டும் ஈக்குவலாக வருது. இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.